ஜாலியா விளையாடலாம். கோயம்புத்தூர்ல, தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் எல்லாத்துலயும் நடக்குது அதுதான் அது கூட விஷயம். ஃபேமஸ். ஆமா. இங்க இப்ப கூட ஏன் பாருங்க, அவங்க மீட்டிங்ல கூட பாருங்க, நல்ல டான்ஸ்லாம் ஹாப்பி ஸ்ட்ரீட் ஆடிருக்காங்க. வச்சுட்டாங்க. ஹாப்பியா இத விட இருக்கிறாங்க. அவங்க ஹாப்பியா தான் ஹாப்பி இருக்காங்க. ஸ்ட்ரீட்னா ஹாப்பி ஸ்ட்ரீட்னா ஆம்பளை, பொம்பளை விளையாடுவாங்க. ஆண், பெண் ஆமா. வித்தியாசமின்றி எப்படி வேணாலும் வித்தியாசம் விளையாடலாம். எப்படின்னா ஜாலியா கொண்டாட்டம். அவங்க ம். நல்ல ஸ்ட்ரெஸ் இல்லாம அங்க இடத்துல இருக்கிறாங்க. ம். ஒருத்தர் ஒருத்தர் பரிசப்பட்டுக்கலாம். ம். ஏன்னா அவங்க கட்சிக்காக எல்லாத்தையும் ரொம்ப விட்டுக்கலாம். கஷ்டப்பட்டுட்டாங்க. எல்லாத்தையும் அதனால தூக்கி ஒரு மைண்ட் விட்டுக்கலாம். ஃப்ரீக்காக அவங்க போய் ஜாலியா இப்படி இருக்காங்க. இருந்தா ம். அவனுடைய காம உணர்வை தூண்டாம ம். எப்படி இருக்கும்? தீகா தர்ஷன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா இல்லையா? அது குறித்து பேசுவதற்காக நம்முடைய அரங்கத்தில் 3 பேரு பெண் உரிமை ஆர்வலர்கள் வந்திருக்காங்க. முதல்ல ஹேமலதா அவங்க, ஹேமா மனோஜ் அவங்க, பாரத் மாதா ஜானகி. இப்ப பல தசாப்தங்களாக இந்த திராவிட அரசுகள் எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த நம்ம அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலத்துல இருந்தே இந்த பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு செக்ஸ் கல்வி கொடுக்கணும். ஆமா. அப்பதான் அவங்களுக்கு அது குறித்த ஒரு புரிதல் இருக்கும். இந்த மாதிரி தவறால போக மாட்டாங்கன்னு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்தலையே. கொண்டு ம். வரல. அது கண்டிப்பா கொண்டு வரணும். ம். திராவிட அரசு இந்த திராவிட மாடல் அரசு எது எதுக்கோ பேசுறாங்க. ம். இந்த மாதிரி இப்ப கனிமொழி இருக்காங்க. ம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, குடிமக்கள்லாம் பத்தி பேசும்போது, ம். அதுல பெண்களும் தானே அவங்க பாதிக்கப்படுறாங்க. கனிமொழி அவங்க மெயினா என்ன பேசுனாங்க அப்படின்னா, அதிமுக ஆட்சி காலத்துல இது டாஸ்மாகால இளம் விதவையானவங்க, ஆமா. இளம் விதவையான அந்த நிறைய பேரு. இளம் விதவையானவர்களின் எண்ணிக்கை அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல டாஸ்மாகால நிறைய பேரு அதை விட அதிகமான எண்ணிக்கையில இளம் விதவை ஆகுறாங்க. அங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் தரப்படுவதில்லை. பெண்களுக்கு எந்த பொறுப்பும் கொடுப்பதில்லை. பெண்கள் யாரும் அங்க வெளியே வர்றதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. சோ அவங்களுடைய கட்சியிலேயே, அவங்களுடைய ஆட்சியிலேயே, அரசிலேயே பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லாத பொழுது, மற்ற பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? அது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? அதாவது கனிமொழிக்கே ஃபர்ஸ்ட் அங்க ஒரு அதிகாரம் இல்ல. ஓ! அவங்க பையன் உதயநிதிய தான் ஸ்டாலின் முன்மொழியிறாரு. ம். இந்த அம்மா இளம் விதவைகள பத்தி பேசுறாங்க. அதாவது உங்களுக்கே தமிழ்நாட்டுக்கு தன்னுடைய பையன் டெல்லிக்கு கனிமொழியர்கள் அப்படித்தானே வச்சிருக்காங்க. அப்படிதான் வச்சிருக்காங்க. பட் தமிழ்நாட்டு அரசியல்ல தானே கனிமொழி இருக்கணும். ம். அவங்களுக்கே அங்க மதிப்பு மரியாதை இல்லாத மாரி தான் இப்ப இருக்குது சூழ்நிலை. ஆனா கனிமொழி அவர்களை தவிர அந்த கட்சியில பாத்தீங்கன்னா, வேற எந்த ஒரு இளம் தலைவரோ வெளியில வந்த மாரி தெரியல. அவங்களுக்கு பொறுப்பு குடுத்த மாரி தெரியல. ஒரு எம்.எல்.ஏவோ, ஒரு அமைச்சராவோ இருந்த மாரி தெரியல. அவங்களே பெண்களுக்கு உரிமை குடுக்காத பொழுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஆமா கண்டிப்பா உரிமை குடுக்கலன்னு பாத்தீங்கன்னா, இப்ப மேயர் பிரியா என்ன பண்ணி வச்சிருக்காங்க? சேகர் பாபு தான் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்றாங்க. ம். அவரு தான் பின்னாடி நின்னு சொல்லிக் குடுக்குறாரு. ம். மேயர் பிரியாக்கு. ம். அதே மாரி கீதா ஜீவன் பாத்தீங்கன்னா, ஒரு அழுகிய முட்டை. ம். அதுல பாத்தீங்கன்னா, முட்டையில கலர் ஒழுகி உள்ள போயிடுச்சு அப்டின்லாம் பேட்டி குடுத்துருவாங்க. அதாவது சத்துணவு கூடத்துல அழுகுன முட்டை குடுத்த ஒரு இஷ்யூல. ம். அந்த மாரி ரொம்ப அறிவாளிகளா தான் திமுகல அமைச்சர்கள வச்சிருக்கிறாங்க. ம். பெண்களுக்கு சுத்தமா ஒரு ஒரு மாவட்ட செயலாளரோ, ம். ஒரு ஒண்ணுமே இல்ல ம். பாத்தீங்கன்னா. ம். இப்ப சமீபத்துல உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளைக்கு பாத்தீங்கன்னா, பெரிய கருப்பன் உட்கார்ந்துருக்கிறாரு. ம். ஸ்டேஜ்ல கரகாட்டம் ஆடுறாங்க. ம். கீழ இறங்கி நீங்க இங்க ஆடுங்கன்றாங்க. கரகாட்டம்னா அந்த ட்ரெஸ் ஜாலியா இருக்கிறோம் மேடம். அந்த ட்ரெஸ்ஸே ரொம்ப 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 கம்மியான துணியில ட்ரெஸ்ஸ போட்டுட்டு கண்டபடி அவங்க ஆடுறாங்க. அது சமூக வலைத்தளங்கள்ல கூட ரொம்பவே ட்ரெண்ட் ஆமா. ஆச்சு இது. ஏற்கனவே பெரிய கருப்பனோட வீடியோவும் ஒண்ணு வந்தது. சமூக வலைதளத்துல கிண்டல் பண்ணாங்க. ம். அந்த மாதிரி அமைச்சர்கள் இருக்கும்போது, ம். 2வது இப்போ ஒரு மாவட்ட செயலாளர் இன்னொரு சமீபத்துல பேப்பர்ல பார்த்திருப்பீங்க. 6 மாசமா ஒரு பெண்ண அதாவது பலாத்காரம் பண்ணியிருக்காரு. அதாவது பயமுறுத்தி பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது செய்தியில பார்க்குறோம். ம். இந்த மாதிரி திமுக அரசாங்கம் எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்? அவங்க தான் பெண் உரிமை, சமூக நீதி, சமூக உரிமையாளர் சொல்றாங்க. ஆனா அவங்க கட்சியை சேர்ந்த ஒருவர் பெண்கள் மேல இவ்வளவு வன்முறையை செஞ்சபோது அவர் மேல எந்த நடவடிக்கையுமே எடுக்கலையே. எப்படி எடுப்பாங்க? அவங்க மேடம், பாதுகாப்பு நாட்டுக்காக வருஷம் ஃபுல்லா கஷ்டப்படுறாங்க. ஒரு நாளைக்கு ஜாலியா இருக்கட்டுமே மேடம். இருந்துட்டு போட்டுங்க. பெண்களுக்கு அதுக்கப்புறம் எதுக்கு யாரு இவங்க ஆட்சிக்கு வர்றாங்க? மினிஸ்டர் ஜாலியா இருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல மக்கள் ஜாலியா இருக்குன்னு சொல்றீங்களா? பாக்குறாங்கல்ல, மக்கள் பாக்குறாங்கல்ல. அவங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கே இவ்வளவு ஒரு ஆதங்கத்தோட சொல்றீங்களா? ஆதங்கத்தோட இல்ல சொல்லல. ம். மக்கள் பாக்குறாங்களா, அவங்களுக்கு தான் ஆதங்கம் வரணும். ம். நீங்க எல்லாம் ஒரு அரசியல்வாதியான அவங்க கேள்வி கேட்கணும். ம். எல்லா கட்சியிலுமே பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் குடுக்குறாங்க. ஒரு பொறுப்பு குடுக்குறாங்க. மாவட்டத்துல குடுக்குறாங்க, மாநிலம் குடுக்குறாங்க, தேசிய கட்சியில எல்லா வகையத்திலுமே பெண்களுக்கு முன்னுரிமை குடுக்குறாங்க. அவங்க கட்சியில எந்த பெண்களுக்குமே முன்னுரிமை குடுக்கலையே. ம். ஏன்னா அவங்க சொல்றாங்க பெண்களுக்கு எப்படின்னா, ஒரு வீட்டு தலைவிக்கு காசு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ரூ. 1000. ம். எத்தன தலைவிக்கு அது எப்படி சொல்லியிருக்காங்க? தகுதியான பெண்களுக்கு குடுப்பானா, அப்ப மத்த பேர்லாம் தகுதியான பெண்களே தகுதியே கிடையாதா? என்னதுன்னே எனக்கு எப்படி தெரியல. தகுதி? எப்படி தகுதி வரும்? ஒரு குடும்பத்தையே நடத்துறாங்க. ஒரு நாட்டையே ஆண்டிருக்காங்க.
ம். நம்ம இதுல 2 பேரு. ம். இந்திரா காந்தி அம்மாவும் ஆண்டிருக்காங்க, ஜெயலலிதா அம்மாவும் ஆண்டிருக்காங்க. ம். ஒரு நாட்டையே ஆளும்போது, இவரு கேட்கிறாரு, தகுதியான பெண்களுக்கு தான் குடுப்பேன்னா, அப்ப யார் தகுதி? ம். அதையும் கேட்டுட்டு தானே இருக்காங்க நம்ம இப்ப மக்களே. விடுபட்ட அவங்களுக்கெல்லாம் இந்த டிசம்பருக்குள்ள நாங்க குடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு துணை முதல்வர் ஆமா, சொல்றாரு. இது முடிஞ்சுச்சுன்னா அடுத்த ஒரு 6 மாசத்துல எலக்ஷன் வரப்போது திருப்பி அவங்க வந்துருவாங்க. நம்ம தான் முட்டாளாச்சே. திருப்பி வந்த பிறகு பழையபடி கொஞ்சம் ஆமா, கொஞ்சம் திருப்பி 2 கொடுப்பாங்கன்னு மாசம் சொல்றீங்க. குடுப்பாங்க, திருப்பி விட்டுருவாங்க. இதுவே பெண்களுக்கும் குடுக்கல. எலெக்ஷன் வரைக்கும் தான் அது எலெக்ஷன் குடுப்பாங்க. வரைக்கும் தான் எலெக்ஷன் குடுப்பாங்க. முடிஞ்ச அப்புறம் திருப்பி இவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா, ம். குறிப்பிட்ட பெண் எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு பேர் குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாயிடும். ம். ரொம்ப கம்மி. ஆல்ரெடி யாருக்குமே அதுவும் குடுக்கல. அவங்க குடுக்கறது வந்து திமுகல இருக்க அவங்கள மக்கள் தான் மட்டும் பார்த்து தான் லிஸ்ட் தேர்ந்தெடுத்து எடுக்குறாங்க. குடுக்குறாங்க. அந்த கட்சி சம்பந்தப்பட்டவங்க இருக்கிறவங்க தான். பாவப்பட்ட ஆளுங்களுக்கு குடுத்திருந்தா பரவால்ல. பெண்களுக்கு. ம். அவங்க அந்த மாரி குடுக்கல. ம். ஒண்ணு அவங்க வீட்ல கவர்மெண்ட் வேலை செய்றவங்களுக்கா குடுப்பாங்க. சொந்த வீடு இருக்கவங்களுக்கு இல்லன்னா தான் அவங்களுக்கு குடுத்திருக்காங்க. சார்ந்தவங்க அந்த உறவுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் வருது. ம். அது கீழ இருக்க மக்களுக்கு கொண்டு போய் இது சேர்க்கவும் இல்ல, சேர்ந்ததும் கிடையாது. ம். நம்ம ஆனா பார்த்த இப்ப வரைக்கும். பெண்களுக்கெல்லாம் வந்து அவங்க தொழில் முனைவோர் ஆவதற்கு அவங்க தன்னுடைய சுய காலில் நின்று அவங்க வந்து வேலை செய்யறதுக்கு நிறைய கடன்கள் கொடுக்குறோம். அவங்களுக்கு நிறைய ட்ரெய்னிங் குடுக்குறோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்தந்த சலுகைகள் குடுக்குறோம். பெண்கள் வந்து அ அ தன் குடும்பத்துக்காக பல விஷயங்கள் வந்து சாதனைகள படைக்கணும். அவங்க வருமானத்துல வந்து அதிகமா அவங்க வீட்ல சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பெண்களுக்கு செஞ்சிருக்கோம். பெண்களுக்கு வந்து இலவச பஸ் பயணம் குடுத்துருக்காங்க. பஸ் என்னங்க குடுத்துருக்காங்க? ம். சொல்றாங்க. அந்த பஸ்ல ஒரு மிஞ்சி போனா 10 லேடீஸ் ஏறுவாங்க. மொத்தம் ஜென்ட்ஸ். ஒரு பஸ்ல ஏறிட்டு இந்த இடம் சொல்லிட்டு அவரு டிக்கெட் அங்க உட்கார்ந்திருப்பாரு. அது வாங்கி வர்றதுக்குள்ள அதுக்குள்ள 4 ஆம்பளைங்க கேக்குறாங்க பாருங்க. ம். பெண்களுக்கெல்லாம் ஃப்ரீ. அப்ப எங்கள பார்த்தா தெரியலையா? ஓசில போறீங்க. ஓசியில குடுக்குறேன்னு சொல்லி. எல்லாமே அமைச்சரே உங்களுக்கு ஓசி. கேட்டாரு. ஓசியில அமைச்சரே கேட்டாரு. பேசியிருக்காரு. ஓசி. எப்படிங்க ஓசி ஆகும் அது? ஒரு தன்மான நீங்க தானங்க உள்ள சொன்னீங்க. ஒரு ஒரு மனுஷன். பட்டியல் போடுறீங்க. ஒரு அரசியல் வந்து நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றீங்க? ம். ஒரு பட்டியல் குடுக்குறீங்க. நான் வந்து பெண்களுக்காக ஃப்ரீயா தரேன்னு. ம். உங்க ஆளுங்களே மகளிர் மேல ஏறுனா அவ்ளோ பேச்சு பேசுறீங்க. ம். அப்புறம் நீங்களே குடுக்குறீங்க. நீங்களே இழிவா பேசுறீங்க. அப்புறம் எப்படி அது பெண்களுக்கு போய் சேரும்? ம். எவ்வளவு பேர் போறாங்க? மிஞ்சி போனா கொஞ்சம் பேர் தான் போறாங்க. ம். மத்தவங்கலாம் இது அவங்களோட தன்மான விட்டுட்டு யாரெல்லாம் பஸ்ல எல்லாம் போறது கிடையாது. ம். திமுக அதுலயே சில பஸ் தான் திமுக இருக்கு. ஆட்சியில ம். பெண்கள் கடனாளிகளா இருக்காங்க. எப்படின்னு கேளுங்க. ம். 5 லட்சம் நீங்க வந்து உங்களுக்கு கூட்டுறவு சங்கத்துல நாங்க நகை கடனுக்கு தள்ளுபடி தர்றோம்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. ம். எல்லாம் ஓடுங்க. ம். எலெக்ஷன் முன்னாடி எல்லாம் ஓடுங்க. போய் எல்லாம் அடமானம் வைங்கன்னாரு. ம். 5 லட்சம் எல்லா பெண்களும் போய் அடமானம் வச்சாங்க. இன்னைய நகைக்கு வரைக்கும் 5 அது லட்சம். குடுக்கவே இல்ல. அத தள்ளுபடி பண்ணல. இன்னைக்கு பெண்கள் வந்து கொந்தளிச்சு போயிருக்காங்க. ஏன்னா அவங்க இத நம்பி ம். 5 லட்சம் வந்து எடுத்துட்டாங்க. நகைய அடகு வச்சு. ம். இன்னைக்கு பெண்கள் ஆட்சியே முடிய போகுது. ம். இன்னும் ஏன் எங்களுக்கு தள்ளுபடி பண்ணலன்னு பிரச்சனை வருது. ஏன்னா இந்தியாவிலேயே தமிழகம் தான் நம்பர் 1 மாநிலம். தமிழ்நாட்டுல அரசு தான் நம்பர் 1 அரசு. மக்களுக்கு அவ்வளவு விஷயங்கள் சொல்லுது. மற்ற மாநிலங்கள் எல்லாம் தமிழ்நாட்ட தான் முன்னுதாரணமா எடுத்திருக்கு. சமூக நீதி, சமத்துவம், சம உரிமை அவங்க அரசியல் எல்லாம் லோக்கல்ல நீங்க இறங்கி தான் பண்ணணுங்க. 80 அவங்க கோடி. டிவில தாங்க பண்றாங்க. 80 கோடி நீங்க செலவுல சொல்றீங்க பேனா மகளிருக்கு வச்சுட்டு தான் பேசுவோம் முக்கியத்துவம்னு சொல்றீங்க. அவங்க அந்த இடத்துல இருந்து அந்த ஒரு சில விஷயங்கள் பண்றதுக்காக தான் ஒரு ஷூட் எடுத்து பண்றாங்களே தவிர, ம். அது கீழ பாமர மக்களுக்கு போய் எங்க சேர்ந்திருக்கு கேளுங்க. ம். ஒரு இடத்துல கூட மகளிருக்கும் சரி, அவங்க சுய தொழிலுக்கும் சரி, அவங்களுக்கு ஆதரவு அந்த பிள்ளைங்களுக்கு சொல்றாங்க படிக்கட்டும், லோன் குடுக்குறேன் போய் கேட்டு பாருங்க. ம். அதெல்லாம் இல்லம்மா. ம். அதான் இப்ப வந்து அவங்க வந்து பெண்கள்லாம் கடனாளியா இருக்காங்க. அவங்களுக்கு பெருசா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றாங்க. ம். நீங்க என்ன பெண்கள் சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க மேடம். ம். இப்போ கோயம்புத்தூர்லாம் பாத்தீங்கன்னா ஹாப்பி ஸ்ட்ரீட், ம். ஆணும் பெண்ணும் ஜாலியா விளையாடலாம். கோயம்புத்தூர்ல தமிழ்நாட்டுல எல்லா எல்லாத்துலயும் இடத்துலயும் அதுதான் நடக்குது. பேச்சு. ஆமா இங்க இப்ப கூட பாருங்க அவங்க மீட்டிங்ல கூட பாருங்க. நல்ல டான்ஸ்லாம் ஆடி இருக்காங்க. ஹாப்பியா இருக்கிறாங்க. இத விட அவங்க ஹாப்பியா தான் இருக்காங்க. ஹாப்பி ஸ்ட்ரீட்னா ஆம்பளை பொம்பளை ஆண் விளையாடுவாங்க. பெண் ஆமா. வித்தியாசம் இன்றி எப்படி வேணாலும் விளையாடலாம். வித்தியாசம் ஜாலியா கொண்டாட்டம். அவங்க ம். நல்ல ஸ்ட்ரெஸ் இல்லாம அங்க நேரத்துல இருக்கிறாங்க. ம். ஒருத்தர் பரிசப்பட்டுக்கலாம். ம். ஏன்னா அவங்க கட்சிக்காக எல்லாத்தையும் ரொம்ப கொடுக்கலாம். கஷ்டப்பட்டுட்டாங்க. எல்லாத்தையும் அதனால ஒரு மைண்ட் கொடுக்கலாம். ஃப்ரீக்காக அவங்க போய் ஜாலியா இருக்காங்க. இருந்தா ம். அவனுடைய காம உணர்வை தூண்டாம ம். எப்படி இருக்கும்? சீர்கேடு எப்படி வராது இருக்கும்? ம். எப்பவுமே நம்ம நாடு இப்படிதான் இருக்கணுமா? வெளிநாட்டுல எல்லாம் பாருங்க எல்லாரும் ஆண் பெண் என்ற பேதமின்றி வயது வித்தியாசமின்றி அவங்க வந்து சந்தோஷமா இருக்காங்க. இது இது இந்திய வந்து நாடு மேடம். எல்லாரும் வந்து இப்படி சந்தோஷமா இருக்கிற ஒரு நிகழ்வுல என்ன தப்பு இருக்குன்னு தானே அவங்க இந்திய கேக்குறாங்க. நாடு, பாரத நாடு, இந்திய நாடு, கலாச்சாரம் உள்ள நாடு, சனாதன நாடு. ம். இங்க வந்து பழைய அந்த வெளிநாட்டு இதுவெல்லாம் கலாச்சாரத்தெல்லாம் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ம். இப்ப நீங்க வெளிநாட்டு கலாச்சாரம் இதை ஏத்துக்கல. இது வந்து ஏத்துக்க முடியாது. நம்முடைய நாட்டுக்கு ஒரு தொன்மை, பாரம்பரியம், பண்பாடு எல்லாம் இருக்கு. சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இப்போ வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா
அவங்க 2, 3 கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆணோ, பெண்ணோ பல கல்யாணம். அவங்க மூலம் நெறைய குழந்தைகள். உன் பையனும், என் பொண்ணும் சேர்ந்து விளையாடு அப்படிங்கிற மாரிலாம் சொல்லுவாங்க. இப்போ அதே மாரியான ஒரு சூழல் நம்முடைய நாட்டில வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு பயப்படும்படியாக, இன்னைக்கு திருமண உறவு ரொம்பவே முறிஞ்சு போயிருக்கு. இப்ப யாருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, விட்டு குடுக்குறது இல்ல, டிரான்ஸ்பேரன்சி இல்ல. ஒவ்வொருத்தரும் புருஷன் பொண்டாட்டின்னு வீட்டுக்குள்ள ஒப்புக்கு இருக்கிறார்களே பேசுறதுக்கு அப்படின்னு டைம் இல்ல சொல்லிக்கிட்டு மேடம். சொல்லிக்கிட்டு வெளியில நெறைய கான்டாக்ட். ஆணுக்கும் சரி, பெண்ணுக்கும் சரி. ஆணுக்கு பெண் இளைப்பிள்ளை காணுன்னு கும்மி அடின்னு பாரதி சொன்னா, இன்னைக்கு இந்த விஷயத்துல 2 பேருமே உனக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் வெளியில வச்சிருக்கியா? இல்ல எனக்கு வச்சிருக்கியான்னு போட்டி போடுற அளவுக்கு இன்னைக்கு இருக்குது. அந்த இதுல உறவுகள் நெறைய விரிசல் அடையுது. இன்னைக்கு ஃபேமிலி கோர்ட்ல பாத்தீங்கன்னா, நெறைய விவாகரத்து வழக்குகள் வந்து நிக்குது. இப்படி இருக்கும் பொழுது, அ பிள்ளைங்க தான் இங்க பாதிக்கப்படுறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு அப்பாவோட அன்புங்க கிடைக்கல, அம்மாவோட அன்பு, அம்மாவோட அன்பு. ஆதரவு எதுவுமே கிடைக்கல. இந்த மாரியான ஒரு நிலைய நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஹேப்பி ஸ்ட்ரீட்ஸ் இந்த டான்ஸ் எல்லாம் ஒரு உற்சாகத்துக்கு பண்றது. ம், அது ஒரு வரைமுறை இருக்கு. ம். ஒரு எல்லைக்கு மேடம் நீங்க உட்பட்டிருக்கணும். சொல்றீங்க, அது பரவாயில்லன்றீங்க. ஆனா வீட்ல என்னங்க ஃபர்ஸ்ட் நம்மலாம் இருக்கும்போதெல்லாம், குழந்தையா இருக்கும்போதெல்லாம், அப்பா மட்டும் தான் வேலைக்கு போவாங்க. ம். அம்மா வீட்ல இருப்பாங்க. நம்மள பார்க்கவும், கொள்ளவும், பெரியவங்களலாம் பார்த்து இப்ப அப்படி கிடையாது. 2 பேருமே வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போறோம்னா நம்ம வேலைக்கு போயிட்டு அவங்க டயர்ட்ல படுக்கும்போது குழந்தைங்ககிட்ட அந்த ஃபோன குடுக்குறாங்க. அந்த ஃபோன அவங்களும் ரொம்ப நேரம் பார்க்குறாங்க, அந்த குழந்தைங்களும் பார்க்குறாங்க. அதனாலேயே வாழ்க்கை முறை மாறுது. நீங்க சொல்றது புரியுதா? ஏன்னா கரெக்ட்டுங்க. வீட்ல 2 பேரும் உட்கார்ந்து பேசிக்கிறாங்க. ஏன்னா இவங்க வேலை முடிச்சுட்டு வரும்போது அவங்க போயிடுறாங்க. அவங்க வேலை முடிச்சுட்டு வரும்போது இவங்க போறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால தான் பிரிவுகள் நெறையமா வருது. இப்ப இல்ல நீங்க மேம் சொன்னாங்க, கோர்ட்ல அவ்ளோ கேஸ் நிக்குதுன்னா, 2 பேர் ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து பேசினா இந்த பிரச்சனை வராது. ஓகே. இல்லைன்னா பேசுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. நேரம் இல்லன்னா, இன்னைக்கு பொருளாதாரம் தேவை. இன்னைக்கு பெண்களுக்கே நம்ம முன்ன காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு புடவ உடுத்துவோம். நம்ம வீட்ல இருப்போம். இன்னைக்கு அப்படி இல்ல. பெண்களும் வேலைக்கு போறாங்க. பொருளாதாரம் உயரணும்னா 2 பேரும் கஷ்டப்படணும். இப்ப பெண்கள் நல்லா படிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்மலாம் ஒரு அளவுக்கு தான் படிக்க வைப்பாங்க. வயசுக்கு வந்துட்டா ஸ்கூலுக்கு கூட அனுப்ப முடியாத ஒரு காலம் இருந்துச்சு. போதும் கல்யாணம் கட்டி குடுப்பாங்க. இன்னைக்கு அப்படி இல்ல. பொருளாதாரம் உயரணும்னா பெண்களும் வேலைக்கு போணும். ஆனா எல்லாமே நம்ம ஒரு வரைமுறைக்குள்ள கொண்டு வரணும். அந்த இத வரைமுறைக்கு வரும்போது இப்படிதான் இன்னைக்கு வாழணும்னு அவங்க 2 பேருமே கொஞ்சம் யோசிக்கணும். அந்த யோசனை யோசிக்கிற பண்றாங்க. டைம் இல்லன்னு இல்லையே சொல்லல. அவங்களுக்கு. இல்ல அதாவது கரெக்ட்டு. தன்னுடைய ஆசைகளையும், தேவைகளையும் அதிகரித்ததன் காரணமாக தான் இந்த விஷயம்லாம் நடக்குது. அப்படி கண்டிப்பா. எடுத்துக்கலாமா? அது நடக்குது கண்டிப்பா மேடம். அப்படி மேடம். நான் நடந்தா கூட நம்ம யோசிக்கலாம்ல கொஞ்ச நேரம். இப்போ சண்டேனா லீவு. நீங்க பண்ணுங்க, நாங்க பண்ணுங்கன்னு அத பேசுறவங்க நேரத்துல, நம்ம பிள்ளைங்களையும் பார்க்கணும், கலாச்சாரையும் பார்க்கணும். ம், நம்ம இப்படிதான் நடக்கிறோம்னு அவங்க பேசுனாங்கன்னா, அவங்களுக்குள்ள பிரிவு வராது. ம், இவங்க வந்தாலும் சரி, ஒரு நாள் லீவு நான் வெளிய போறேன்னு அவங்க போறாங்க. ம், இவங்க நான் பிள்ளைய பார்க்கணுமா, சரி பிள்ளைய நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு இவங்க போறாங்க. நீங்க சொல்றது இப்படி மாறி, மாறி நம்ம போறதுனால என்ன ஆகுதுன்னா, ம், தனியா ஆளுக்கு ஒரு ஒரு பாதை உருவாகுது. ம். அந்த உருவாகுறது ஒரு நாள் இருக்குது. நமக்கு இப்ப கொரோனா டைம்ல பாருங்க, எவ்வளோ பேர் நம்ம பிரிஞ்சிருந்தோம். ஆனா கொரோனா ஒண்ணு சேர்த்தது. அது கெட்டதா இருந்தா கூட சில டைம் நல்லது நடந்தது. ம். அதே மாரி நம்மளும் வீட்ல கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, எனக்கு என்ன தேவை? நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன தேவை? நம்ம குடும்பத்துல இன்னைக்கு ஒரு நாள் நம்ம எல்லாம் சேர்ந்து இருக்கணும்னா, ம். கண்டிப்பா அந்த டைவர்ஸ் வர்றது அதுக்காக வாய்ப்பு கொரோனா கிடையாது. மறுபடியும் வரணுன்றீங்களா? வரணும்னு சொல்லலப்பா. வரணும்னு சொல்லல. அதுக்காக ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் நான் சொன்னேன். அதுக்காக கொரோனா வரணும்னு சொல்லல. அது வந்தாலும் இன்னொரு வாட்டி வந்தா நல்லது தான். ஏன்னா நம்ம மக்கள் அந்த அளவுக்கு பிரிவினைங்க அதிகமா இல்ல ஆயிட்டே இப்போ இருக்கு. இப்போ கால ஓட்டத்துல நீங்க நெறைய கவனிச்சீங்கன்னா, இப்போ புருஷனும் பொண்டாட்டி வேலைக்கு போறாங்கன்னா, ஒருத்தர் பாத்திரம் தேய்க்கிறாங்க. தேவைகள் அதிகமாயிடுச்சு மேடம். இல்ல உடற்பயிற்சி ஆனதுனால தான் குறைஞ்சிருச்சு. இல்ல, அவங்க இல்ல. தேடுறாங்க. இப்போ புருஷனும் பொண்டாட்டி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. சில பேர் பாத்திரம் கழுவுறாங்க, சில பேர் பிள்ளைகள பாத்துக்கிறாங்க. இப்ப கொஞ்சம் இன்னும் இப்போ வர்ற கொஞ்சம் காலகட்டம் மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் பெண்கள் தான் இந்த வேலைய செய்யணும் அப்படிலாம். இப்ப அப்படி இல்ல. சில வேலைகள்லாம் ஆம்பளைங்களே எடுத்து செய்றாங்க. இல்லன்னு சொல்லல. எல் செய்யலன்னா சாப்பாடு இல்ல. ஆ அப்படின்னு இல்ல. அந்த மாரி வந்துருச்சு. இல்லன்னா நீ செய்யலையா? ஏன்னா என்ன நீ 2 முடியல? பேருமே ஹோட்டல்ல ஆர்டர் போடலாம்னு ஆர்டர் போடுறாங்க. பெண்களே எல்லாம் ஃபோன்லயே நீங்களும் இருக்கு. கொஞ்சம் பாருங்க குடும்பத்த. மேடம், ஃபோன்லயே இருக்கு மேடம் எல்லாமே. இருக்கு, இருக்கு. முடிஞ்சா செய்றீங்களா? இருக்கு. இல்லையா? அந்த மாரி உடனே போறாங்க. ஆர்டர். அதாவது எல்லாமே ஒரு வரைமுறைக்குள்ள கொண்டு வந்தா தான் நல்லா இருக்கும். இப்ப இன்னொரு விஷயம் நான் முக்கியமா கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்துல அ பெண்களுக்கு மரியாதை இல்ல. எல்லாருமே பெண்கள ஒரு போக பொருளா ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டமா, அது வீடாகட்டும், நம்ம தெருவுல போகும்போதாகட்டும், ஒரு அலுவலகம் ஆகட்டும், நம்ம நட்பு வட்டமாகட்டும், உறவு வட்டமாகட்டும், பெண்கள்லாம் அது ஒரு மாரி அவங்களோட பேச்சே சரியில்ல. முன்னாடிலாம் கொஞ்சம் ஷட்டிலா இருந்தது. இப்பலாம் ஜஸ்ட் லைக் தட் ஓப்பனாவே என்ன கண்டுக்க மாட்டேங்கிற, இது பண்ண அட்ஜஸ்ட் மாட்டேங்கிற, பண்ணிட்டு தான் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் நெறைய அந்த மாரி வந்துடுச்சு. என்ன நம்ம கலாச்சாரம் எல்லாம் மொத்தமாவே அப்படியே அழிஞ்சு மாறி போயிடுச்சா? போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது மேடம். அதாவது இப்போ வேலைக்கு போறாங்க. ம். சில விஷயங்கள் பேசும்போது அவங்களுக்குள்ளேயே ஒரு புரிதல் வருது. வரும்போது அவங்க பேசும்போது அவங்களுக்கு அது பிடிக்கலன்னா, அவங்க பிடிக்கலன்னா விட்டுறலாம். ஆனா ம். அத கேட்க மாட்றாங்க. நீங்க அது எந்த வேற மாரி. காலகட்டத்த சொல்றீங்க? கல்யாணம் ஆனப்புறம் அது மாரிலாம் புரிதல் வருது. அப்ப பிடிக்கலன்னா விட்டுறலாம் அப்படிங்கிற மாரி சொல்றீங்களா? இல்ல
வேலைக்குன்னு போறாங்க பாத்தீங்களா? ம். வீட்லயும் நமக்கு சரியான ஒரு இது இல்லன்னா, அங்க பேசும்போது அவங்க என்ன பண்றாங்க, தன்னையும் மீறி சரி நமக்கு யாராச்சும் ஒருத்தரால நமக்கு பேசுறதுக்கு ஒரு ஆள் கிடைக்கிறாங்கல்ல, அப்படிதான் நெனைக்கிறாங்க. அது நெனைக்கிற டைம்ல அது சிலது நல்லதாவும் நடக்குது, தப்பாவும் நடக்குது. ம். ஓகேங்களா? அது நம்ம கிட்ட தான் இல்ல இருக்கு. அப்படி இல்ல. இல்ல அந்த சில கண்ணோட்டத்துல இல்ல. பெண்களுக்கு வந்து வீட்ல புருஷன் சரி இருக்க மாட்டாங்க. அதனால தான் அப்போ சொல்றேன். வேற ஒரு தொடர்பு கிடையாது. அப்ப டைவர்ஸ் பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்றாங்க. இப்போ பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து எல்லாமே சகிச்சுக்கிட்டு குடும்பம் நடத்துற சூழ்நிலை இந்த அவன் அடிச்சாலும் சரி, குத்துனாலும் சரி, குடிச்சிட்டு வந்தாலும் சரி. ஆனா இன்னைக்கு வந்து அன்னைக்கு பெண்கள் வந்து பெண்கள் வெளிய போகல. போகல. இப்போ வீட்லயே வந்து தான் இருந்தாங்க. அதனால நம்ம வீடு, நம்ம பிள்ளைங்க அப்படிதான் இருந்தாங்க. வெளிய போக ஆரம்பிக்கும்போது, அது நாகரீகம் வளர வளர, நம்மளோட வாழ்க்கை முறையும் மாறுது. அதுதான் ஒரு வரை அதான் அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, புருஷன் வந்து அடிச்சாலும், குடிச்சாலும், வெட்டுனாலும் நம்ம அங்கேயே இருந்தாங்க, இருக்கணும்ன்றீங்களா? இருந்தாங்க. ஒரு 20 சட்டமே வருஷம் அப்படிதானே முன்னாடி இருக்கு. அப்படி இப்போ இருந்தாங்க. சட்டம் ஆனா வந்து அப்படி இப்போ இல்ல. அப்படி இல்ல. யாரோ ஒரு யார மாற்றம். கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இப்போ ஒரு அப்படி சட்டமே இல்லங்க. ஒரு வந்துருச்சு. மாற்றம் ஒரு ஆமாங்க. இப்போ ஒரு சட்டம் வந்திருக்குல்ல, உனக்கு பிடிக்கலையா டைவர்ஸ் பண்ணிடு. நம்ம இல்ல வேற அது கல்யாணம் அதுதான் பண்ணிக்கலாம்னு கேட்கிறேன். இருக்காங்கல்ல. அதாவது உங்களுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கைய நீங்க வாழ தேவையில்ல இல்லையா? அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாருமே முடிவு பண்ணா எங்க மேடம் போறது? எல்லாருமே முடிவு பண்ண அதாவது அது பெண்களுக்கு இந்த டைவர்ஸ்ன்றதெல்லாம் பெரிய விஷயம் தான். அது பாதிக்கப்பட்ட பெண்கள் கிட்ட பேசுனீங்கன்னா தெரியும். ஆனா இதனால பிள்ளைங்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. கண்டிப்பா. ஆமா. இப்ப எப்படி மேடம் உட்கார்ந்து நம்ம வந்து இப்ப வீட்ல நம்ம இருந்தானே நம்ம எதனா சாப்பிட்டா, "அம்மா நீ சாப்பிடுறீங்களா?" சொல்றீங்களான்னா, அது ஒரு 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 பாசத்தால் நம்ம வரோம். ம். இப்ப 2 பேருமே 2 பேருமே சண்டை போட்டுருந்தா, அந்த குழந்தை தனியா தான் இருக்கும். ம். புரியுதுங்களா? ம். அம்மாகிட்டயும் பேச முடியல, அப்பாகிட்டயும் பேச முடியல. அந்த ம். பிள்ளைங்க தனியா இருக்கும்போது ஒரு மாதிரி ஆயிடுறாங்க அவங்க. ம். புரியுங்களா? நெறைய பிள்ளைங்க எப்படின்னு தெரியல. சில ம். பிள்ளைங்கள் எல்லாம் இந்த மன வருத்தத்திலேயே வெளிய தனியா சொல்லாம கொள்ளாமலாம் வெளிய போறவங்கலாம் இருக்காங்க. ம். அது மாரியும் இருக்கு. ம். அதனால என்னன்னா, அந்த நேரத்துல நமக்கு அது நடக்கக்கூடாதுன்னு நம்ம நெனச்சா, ம். இவங்க 2 பேரும் பேசி தான் ஆகணும். இப்போ அவங்களுக்கு வெளிநாட்டவர்கள் பேசுறதுக்கே நேரம் இல்லாத சரி நேரத்துல என்ன பண்ண முடியும்? ஒத்து போல ஒரு ஒத்து போல. புருஷனால வந்து அந்த பொண்ணு இல்ல இந்த பொண்டாட்டினால அந்த புருஷன் பாதிக்கிறாங்கன்னா எப்படி ஒத்து போ முடியும்? அப்ப மியூச்சுவலா பிரிஞ்சு தானே இல்ல போணும். இப்போ ப நம்முடைய வெளிநாட்டுல எல்லாம் வந்து நம்முடைய நாட்டை பார்த்து வியந்த ஒரு விஷயம்னா, நம்முடைய திருமண கலாச்சாரம். உறவு முறை, நம்முடைய கலாச்சாரம். கணவன் மனைவி வந்து அப்படியே அவங்க வந்து ரொம்ப இது மாரி ஒருத்தனுக்கு ஒருத்தி. ஒருத்தனுக்கு ஒருத்தி என்கிற உறவு முறை. அதனால தான் அந்த ஃபேமிலி வந்து கட்டுக்கோப்பா இருக்குது. சிதையாம, சீர்குலையாம இருக்குது. இப்போ நீங்க சொன்னபடி இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் உள்ள வந்துடுச்சு. இது மாரிலாம் நடந்ததுன்னா, நம்முடைய எல்லாமே சிதறி போயிருமே! நீங்க அந்த ஒரு பயமும் இருக்குது தானே! பயமும் இருக்கு, இல்லன்னு சொல்லல. இருக்கு. ஆனா அவங்களுக்கு அத பொருந்தாத நம்ம ஒரு வாழ்க்கைய வந்து ம். சகிச்சுட்டு போணும்னு. இப்போ ஒரு ம். உதாரணத்துக்கு ஒரு புருஷன் வந்து குடிகாரன், அடிக்கிறான். ம். அந்த பொண்ணு எவ்வளோ நாளைக்கு தான் அந்த வேதனை தாங்கிட்டு இருக்கும்? ம். மனசளவுல பாதிக்குது. அவங்க முன்னேற்றம் இருக்காது. ம். அப்ப டைவர்ஸ் பண்ணிட்டு ஆனா, இப்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே ஆமா. வந்து அது ஜாஸ்தி இது சுதந்திரம். பண்றது. அ இது பையன புடிக்கல அப்டின்னா, அவன் மேல ஒரு வரதட்சணை குற்றச்சாட்டு போலியாகவே சொல்லி எல்லாம் தாய் தற்கொலை மாமன் சொல்லி இது பண்ணியிருக்காங்க. பண்றது. இந்த மாரி விஷயங்களும் தவறான வகையிலயும் அது வந்து இருக்கு, நடத்துறாங்களே! இருக்கு. இல்லன்னு சொல்லல. ம். இருக்கு. பட் அதுதான் சொல்றேன். நம்மளுக்குன்னு ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம். நீங்க வந்து இப்போ ஆம்பளை பையனுக்கே பாதுகாப்பு இல்ல. ஆமா. ஆம்பளை பிள்ளைங்களே இப்போ பொத்தி பொத்தி ஆமா மேடம். பாதுகாக்க ஒரு கவர்மெண்ட் ஒரு இடத்துல ஸ்கூல்ல ஒரு 3 டீச்சரு ஒரு குழந்தைய ஆம்பள பிள்ளைய அந்த மாரி பண்ணியிருக்காங்க. ம். அப்ப இந்த காலத்துல ஆம்பள பிள்ளைங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. பெண்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. ம். பெண்களே அந்த மாரி செய்யும்போது அப்ப இந்த ஆசிரியர் பணி செய்ற பெண்கள். ஆ டீச்சருங்களே அப்படி பண்ணும்போது, அப்ப நம்ம ம். எந்த வகையில 2 பிள்ளைங்களையும் நம்ம வந்து ஸ்கூலுக்கு எத நம்பி நம்ம அனுப்ப முடியும்? ம். அப்ப வந்து நம்ம அப்ப அவங்களையும் அந்த நம்ம இது பண்ண முடியாது. சரியான ஒரு அரசாங்கம் கிடையாது. சரியான ஒரு காவல்துறை கிடையாது. நம்ம அவங்க கிட்ட கொண்டு போனா அவங்களோட ஆளா இருந்தாங்கன்னா, ம். அத மூடியே மறைச்சுறாங்க. அது வெளியே கொண்டு வர முடியாத மாரி பண்ணிர்றாங்க. ம். இந்த மாரி இருக்கும்போது நம்மளால வந்து சமுதாயத்துல வாழறதுக்கே எப்படின்னு பயப்பட வேண்டிய சூழ்நிலை மாரி முன்னெல்லாம் கொண்டு வருது. பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல டீச்சர்ஸ் அடிப்பாங்க. ம். ஸ்கேல் வச்சிருப்பாங்க. ம். ம். பசங்க பயப்படும். அதாவது நம்ம ஹோம் ஒர்க் பண்ணல, ஏதோ தப்பு பண்ணா. இன்னைக்கு டீச்சருங்களுக்கு அடிச்சாங்கன்னா அடிக்கக்கூடாது. கேஸ் ஸ்கேலே குடுக்குறாங்க. வைக்கக்கூடாது. ஸ்கேல இல்ல கையில வைக்கக்கூடாது. பேரண்ட்ஸும் அதுக்கும் ஒரு இது அதே மாரி பண்றாங்க. ஒரு டீச்சருங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த புடவ கட்டணும், அது டீசென்ட்டா கட்டணும்னு. இன்னைக்கு டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ட்ரெஸ் பண்றாங்க. எல்லா டீச்சர்ஸும் நான் சொல்லல. சில இது டீச்சர்ஸ். சில டீச்சர்ஸ் YouTubeலலாம் போடுறதெல்லாம் கூட நீங்க பார்த்துருப்பீங்க. டீச்சர்ஸ் கிளாஸ் நடத்துற மாரிலாம் ரீல்ஸ் எல்லாம் வருது. அது மாரி டீச்சர்ஸும் பிள்ளைகள வந்து தாம் பிள்ளைங்களா ஏன்னா, உங்களுக்கு வந்து வீட்ல இருக்கிறத விட அதிகமா இருக்கிற பிள்ளைங்க ஸ்கூல்ல வந்து இருக்க டைம் ஸ்கூல்ல தான் தான். அதிகம். அதனால இந்த அ முதல்லலாம் பார்த்தீங்கன்னா, மாதா, பிதா, குரு தான் வரும். ஆமா. இன்னைக்கு வந்து குருவே இப்போ வந்து இந்த மாரி பிள்ளைங்களுக்கெல்லாம் கஷ்டத்த அதாவது இந்த தப்பாலாம் பையனெல்லாம் படுத்துறாங்க. தப்பானதுல பண்ணும்போது, இதெல்லாம் வந்து மாறணும் கொஞ்சம். என்ன நேயர்களே! பார்த்தீங்களா? அதாவது தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இல்லையா? அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சோம். ஆனா எவ்ளோ விஷயங்கள நம்ம பேசிட்டோம் இல்லையா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பெற்றோர்களுக்கு பொறுப்பு இருக்கு, சமுதாயத்துக்கு பொறுப்பு இருக்கு, அரசுக்கு பொறுப்பு இருக்கு, காவல்துறைக்கு பொறுப்பு இருக்கு. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பொறுப்பு இருக்கு. இவங்க சொல்றபடியே
நம்முடைய பாதுகாப்பையும், நம்முடைய வாழ்க்கையையும், நம்முடைய உயர்வையும், அதற்கான பொறுப்பையும் நம்ம எடுத்துக்கிட்டாதான் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். ஸோ ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கை உங்க கையில தான் இருக்குது அப்படிங்கிற உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, அடுத்த அடியை நீங்க எடுத்து வச்சீங்கன்னா, எல்லோரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இந்த சமுதாயம் நல்லா இருக்கும். இந்த நாடும் நல்லா இருக்கும். இந்த அரங்கத்தில் வந்திருந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நன்றி. நன்றி.